கடைக்காரர் என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உம்ம ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவரு குடு, அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில குத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரியா உனக்கு என்ன? காலில் அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா, அந்த ஏரோப்ளேன் மேல போகுது பாரு. பாரு அங்க போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. அங்க போகுது பாரு. அண்ணாந்து வரல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? பாவி கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்த இனிமேல் அந்த மருத பயல உயிரோட விட்டு வைக்கிறது முட்டாத்தனம். இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு இறுதி யாத்திரை. ஆமா, நீ எப்பவுமே தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறோனாச்சே. என்னடா சொல்ற? மருதையை தீர்த்து கட்டுறதுனால பாக்கியம் அவனுக்கு கிடைக்கப்படுறதில்ல. ஆமாடா, பாக்கியம் கர்ப்பமா இருக்கான்னு நாம புருடா விட்டா அதுக்கு காரணம் அந்த மருத பயலான்னு அவதான் பண்ணிட்டு அவன் புருடா விட்டுக்கிட்டு இருக்கா. அதையும் இந்த 60 கட்ட அம்பலார் நம்பிக்கிட்டு இருக்க. அம்பலார் நாண்டுகிட்டு செத்தாலும் சாவார தவிர எந்த நிலைமையிலும் தான் பொண்ணு அந்த வேலைக்கார பையில கட்டி கொடுக்க மாட்டாரு. இது உனக்கு சரியான நேரம். நேரம் அவர்கிட்ட போற. கர்ப்பமானாலும் பரவாயில்ல, கருவை கழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு வாக்க தர நடுறா. முதலாளி, உடம்பால் கிடக்கிற மாடா இருந்தாலும் ஊரைய புடுங்கிற மாடு நமக்கு உதவாது. என்னதான் நம்ம மருத பையன் மேல நீங்க விசுவாசமா இருந்தாலும் அவன் உங்க பொண்ண வீடு தேடி வந்த அன்னைக்கே உங்க பொண்ணை எனக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. உங்க பொண்ணை கட்டிக்க நான் தயார். மண்ணு கெட்டு போனா எதுலயாவது பழைச்சு மறைச்சிடலாம். பொண்ணு கெட்டு போனா எதை வச்சுப்பா மறைக்கிறது? மறைக்க வேணாம், கலைச்சிடலாம். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதிசனம், உறவு முறை விட்டு போயிடக்கூடாது பாருங்க. அதான் நான் ஒண்ணும் உங்களை கட்டாயப்படுத்தல.
நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணியவா? வேற யாரு? ஐயோ, இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு. பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய், நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே, நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்க படிக்க போற? எம்மா, முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா. கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயா வணக்கம். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, உட்காருங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன பாட்டி, அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு. டாக்டர்மா என்ன படம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. படத்துல அழகா இருக்க வேண்டாம், அதுக்காக செஞ்சுக்கிறேன். என்ன அப்போ சிரிக்கிறிய? என்ன படம் முடிச்சா நல்லா இருக்காதா? பாட்டி, படம் எடுக்கிறதுனா செவுத்துல மாட்டி வைக்கிற படம் இல்ல, இது எக்ஸ்ரே. என்ன? அது வந்து எக்ஸ்ரே படம் எடுத்தா உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீனா தெரியும். உள்ள இருக்கிறது நல்லா தெரியுமா? இது என்ன அக்குறமா இருக்குது? அப்படிப்பட்ட படம் எனக்கு வேண்டாம், நான் போறேன். பாட்டி பாட்டி, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, சுகப்பிரசவம் ஆயிடும். இதுல 10 மாத்திரை இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மாத்திரையா 5 நாளைக்கு சாப்பிடு. இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம். சரிங்க, நீங்க நல்லா இருக்கணுமா. நான் வரேம்மா. உங்களுக்கு என்னம்மா? அடிக்கடி வயித்த வலிக்குது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, ஊசி எல்லாம் வேண்டாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துருங்க. இல்லம்மா, ஊசி போட்டாதான். அவங்க பயப்படுறாங்கல்ல, பரவாயில்ல, மாத்திரையை கொடுத்துரு. சரிங்க. ஏமா, அவர் யாரு? கம்பவுண்டரா? இல்ல, என் வீட்டுக்காரர். வீட்டுக்காரரா? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஊடமாட அவங்களுக்கு ஒத்தாசை செஞ்சாருன்னா அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏமா, அவருக்கு ராணுவத்துல ஒரு கால் போயிடுச்சு. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அம்மா, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஆண்டவன் என்னைக்குமே குறை வைக்க மாட்டான். நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வியாதி குணமாகுது. இத பாருங்கம்மா, எங்க ஊர் எல்ல தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்களும் ஐயாவும் போய் அங்க வேண்டிக்கங்க. ஐயாவுக்கு சீக்கிரமே கால் குணமாயிடும். அப்போ நான் வரேம்மா, போயிட்டு வாங்க. வரேங்க. ஐயோ, கல்ல கூட கடமை ஒண்ணு. வாய திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வர்றியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காத எடுக்காத, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சனா?
இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு வந்து இறச்சி விடு, பொறுக்கிட்டு கண்டா. எங்க உங்களுக்கு இந்த வீண் சிரமம்? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? ஜானகி, ஆண்டவன் என் காலுக்கு தான் குறை வச்சான தவிர கைக்கு குறை வைக்கல. ஊருக்கெல்லாம் சேவை செய்யற உனக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? சரி சரி, உட்காருங்க. நியூரோபியன் 45. டாக்டர் அம்மா வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. அது வெளியே சொல்ல முடியாத விஷயம்மா, அதனால தான் நானே நேர்ல வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேம்மா, வாங்கம்மா. டாக்டர் அம்மா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுங்க. என் மானம் மரியாதை மக எல்லாமே உள்ளதா இருக்கு. போங்க. Excuse me. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர். உங்க அப்பா தான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாரு. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. உனக்கேமா இந்த நிலைமை? டாக்டர், எங்க அப்பா உங்களை ஏன் இங்க அழைச்சிட்டு வந்தாருன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமும் இல்ல, அதை கலைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என்னமா சொல்ற? நான் ஒருத்தர மனசார விரும்புறேன். I can't live without him. Being an educated girl, why you wanted to do like this? Circumstances forced me. That's all right. ஏண்டா பெரிய கற்பனா, 2 குட்டிகளா இங்கிலீஷ் பேசுற தசு புசு பேசிக்கிறாங்களா? படிச்சவங்க அப்படிதான் பேசிக்கோங்க. நீ போய் வேலையை பாரு. என்னங்க, எதுக்காக டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இத பாரு, செவலைக்கு பொண்ணு கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். கருவை கலைச்சிட்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். என்னங்க, அவ வயித்துல வளர்றது ஏழைக்கு உருவானதோ பணக்காரனுக்கு உருவானதோ வாரிசு தானே. அத அழிக்க நினைக்கிறது. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். யாராவது குறுக்க வந்தீங்க வெட்டி கூறு போட்டுருவேன். தான் விரும்பின ஒருத்தன் அடையறதுக்கு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாத பொய்ய நீ சொல்லிருக்க. நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும். உனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். நான் வரேம்மா. டாக்டர், எங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். வரட்டுமா? டாக்டர்மா, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். நான் வரேங்க. வரேம்மா. உண்மையாவா? ஆமாங்க. மருதா உங்க வீட்டு வேலைக்காரனா இருந்தாலும் அந்த பொண்ணு அவர் மேல உயிரியே வச்சிருக்கா. அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கா. Is it? ஆமாங்க. இந்த கிராமத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுங்க. கண்டிப்பா செய்வோம்.